நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை வளசரவாக்கத்தில் 14 வயது சிறுவன், கல்லூரி மாணவர் உட்பட 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ள அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஜெய்ஹரிஷ், வணக்கம். தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் நிலைமை என்னவாக இருக்கு? மேலும் அங்கே இந்த டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மக்கீரா. சென்னையில் அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி வளசரவாக்கம் 11வது மண்டலத்தில் சுமார் கடந்த வாரத்தில் மட்டும் 5 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். சென்னை மாநகராட்சி வளசரவாக்கம் மண்டலம் பகுதியில் 5 பேர் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இந்த பகுதியில் டெங்கு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரவாயிலை சேர்ந்த 14 வயது சிறுவன், போரூரை சேர்ந்த 27 வயது பெண் ஒருவர் மற்றும் பள்ளி மாணவி, 7 வயது சிறுவன், மருத்துவர் உட்பட அனைத்து வகையினரும் இந்த டெங்கு காய்ச்சலுக்காக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 148வது வார்டில் மட்டுமே கடந்த 10 நாட்களில் 10 பேர் வரை இதில் டெங்கு காய்ச்சலுக்கு பாதிப்பு உள்ளாகி இருந்தாலும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் முறையான டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் டெங்கு மேலும் பரவாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.